வெறும் 58 பால்ல செஞ்சுரி மட்டும் அடிக்கல, 80 பால்ல 175 ரன் அடித்து நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு சூரியவன்சி அவர்கள். இப்படி ஒரு மாஸ் பிளேயராக வந்து எமர்ஜ் ஆகி வந்ததை பார்த்ததுக்கப்புறமா ஐபிஎல்ல வந்து போன வருஷம் வந்து 1.1 crore வந்து இவர் வந்து ஆக்ஷனில் எடுக்கிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து சஞ்சு சாம்சங் வந்து ஒரு மேட்ச்சை வந்து இன்ஜுரினால வந்து வைபவ் சூரியவன்சி அவர்களை வந்து இறக்கி விடுறாங்க. இவர் இறக்கி விட்டு எல்லாருமே நான் பெரும்பாலும் பார்த்தது வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு டெபியூ மேட்சாக இருந்தால் வந்து அவங்க வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஒரு நிறைய பேர் பார்க்கக்கூடிய மேட்ச் இது. ஒரு ஸ்டேடியம் ஃபுல்லாக க்ரௌட்ஸ் வந்து சீரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் சுச்சுவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு 14 வயசு பையனாக வந்து இறங்கி நிற்கிறதே வந்து பெரிய சாதனை. அதை நின்று ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க, அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு பால் வந்த உடனே 6 அடித்தார் வைபவ் சூரியவன்சி அவர்கள். வெறும் 6ஓடு நிற்காம 38 பாலில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு வைபவ் சூரியவன்சி. இப்படி ஒரு மாஸ் பிளேயராக வந்து எமர்ஜ் ஆகி வந்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் சல்யூட் தான் பண்ணணும். இதில் வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வைபவ் சூரியவன்சி அவர்கள் வந்து நிறைய சாப்பிடுவாராம், ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிடுவாராம். அது போக சாப்பாடெலாம் வந்து நீங்கள் ஒரு பிளேட் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா அவர் 2 பிளேட்டாகவே ஆர்டர் பண்ணி 2 பிளேட் சாப்பிடுவாராம், நிறைய சாப்பிடுவாராம். இது வந்து நீங்கள் அவரோட ஃபிசிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆள் 14 வயசு பையன் மாதிரியே இருக்க மாட்டார், நல்லா ஜைஜாண்டிக்காக ஒரு பெரிய ஆள் மாதிரி இருப்பார். இதுக்கப்புறமா வந்து அவரோட கோச்சு இதெல்லாமே வந்து பார்த்ததுக்கப்புறமா இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, இப்படி இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தனியாக ஒரு டயட்டீஷியனையும் கொண்டு வந்து இறக்கி இனிமேல் நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்காராம் வைபவ் சூரியவன்சி. இது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்டாக தெரிஞ்சிச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.